வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இந்த நடைப்பயிற்சி செல்லும் பொழுது, நார்மலா மூச்சு அதிகமா வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை தவிர்ப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு பதிவா நம்ம இத பார்க்கலாம். அதாவது நம்ம நடைப்பயிற்சி செல்லும் பொழுது, இதுல நம்ம 3 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நடைப்பயிற்சி செல்லும் பொழுது, முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ, அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். இப்ப நம்ம இப்பதான் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களால இப்போ 2 கிலோமீட்டர் நடக்க முடியுது, இல்ல 3 கிலோமீட்டர் நடக்க முடிந்தால் போதுமான ஒன்று. எடுத்தவுடனே நான் 5 கிலோமீட்டர் நடக்கலாமா? இல்ல 3/4 மணி நேரம், இல்ல 1 மணி நேரம் நடக்கலாமா என்பது உங்களுடைய உடல்நிலை ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கும் பொழுது ஒத்துழைக்குமா என்பது கேள்விக்குறி. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க இப்பதான் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது, மெதுவாக நடக்கலாம் தவறில்ல. உடனே வேகமா நடக்கணுமா? அது தவறான ஒன்று. உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ மெதுவா நடந்தாலே போதும் ஆரம்ப காலகட்டத்துல. அதன் பிறகு இப்போ 3/4 மணி நேரம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெதுவா நடங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களால எந்த அளவுக்கு வேகமா நடக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு நடக்கலாம். அதே போல திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது, நம்ம எப்படி கீழ இருந்து மேல போனோமோ, அதே போல மேல இருந்து கீழ வரணும். அதாவது 3/4 மணி நேரம் என்பது 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரமா பிரித்துக் கொள்ளலாம். பிரித்துக் கொண்டு இது போல செய்வது என்பது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் நடக்கிறோம். நடக்கும் பொழுது மூச்சு உங்களுக்கு அதிகமா வாங்குது அப்படின்ற ஒரு நிலையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி நடைபயிற்சி என்பது தொடங்குவது நல்லது. ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம நடப்பது என்பது தவறான ஒன்று. மூச்சு அதிகமா வாங்குற போல இருந்தா இது பொதுவான ஒன்று. இப்ப நம்ம மூச்சு அதிகமா வாங்குதுன்னா ஒரு இடத்துல இருந்து ஓய்வு எடுத்த பிறகுதான் நடைபயிற்சி தொடங்கப்பட வேண்டுமே தவிர ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம நடப்பது என்பது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதில்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நடக்கலாம். மத்தவங்க வேகமா நடக்கிறான்ற ஒரு நிலையில நம்மளும் நம்மளுடைய நடைய வேகப்படுத்த வேண்டாம். உங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுடைய உடல் என்பது ஒத்துழைக்கும். இப்ப எனக்கு உடல் பருமன் அதிகமா இருக்குன்னா அதற்கு தகுந்தாற்போல பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி அத்தியாவசியமான ஒரு நிலைன்னு பார்க்கலாம். பொதுவாக நடைப்பயிற்சி என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சில நோய்கள கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி என்பது. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 1/2 மணி நேரம் நடங்க போதும். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நடங்க. இப்போ ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கும். நடந்திருந்து இப்ப நம்ம ஓய்வா இருந்திருக்கலாம் ஒரு 3 மாதம் இல்ல 6 மாதம். இப்ப புதிதாக திருப்பி நம்ம நடைப்பயிற்சி தொடங்குறோம் அப்படின்ற நிலையில புதிதாக நம்ம இப்போ திருப்பி நடைப்பயிற்சி ஆரம்பிக்கின்றோம் என்ற ஒரு நிலையில நம்ம 6 மாதத்திற்கு முன்பாக எவ்வாறு நடந்தோமோ, அதே போல நடப்பது என்பது தவறான ஒன்று. திருப்பி நீங்க பேசிக்ல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் பண்றது தான் நல்லதே தவிர, ஒரே அடியா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் நடந்தாற்போல் நடப்பது என்பது தவறான ஒன்று. அதேபோல உடல்ல ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தாலும் சரி, டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. இப்ப நடைப்பயிற்சி செல்வதற்கு முன்பாக, அதாவது இது போல பிரச்சனை இருக்கு என்ற ஒரு பட்சத்துல அந்த நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு 3 பயிற்சிகள் செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது, உங்களுடைய நுரையீரலுக்கு தேவையான அளவு வலுவளிக்கக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது, அ உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குகின்ற ஒரு நிலை என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். எதுல ஒரு எளிமையா செய்யக்கூடிய ஒரு 3 பயிற்சிகள் தான். இப்ப கைகள் நம்ம இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு, இப்படி நல்லா இழுக்கிறோம். இப்படி வெளிய போகும்போது மூச்சு காத்து நல்லா இழுக்கிறோம். இங்க வெளியில வருது. இங்க நல்லா இழுக்கிறோம். இங்க வெளியில வருது. இங்க இழுக்கிறோம். இது போல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நுரையீரலுக்கு நன்றாக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலைய பார்க்கலாம். இதுக்கு ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலையில இருந்துட்டு, கைகள் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கொண்டு வரும். இந்த நிலையில இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா, உங்களுடைய கால் பகுதியிலிருந்து உங்களுடைய விரல் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்த்தன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். அதாவது அனைத்து உறுப்புகளும் வலுவூட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. ஒரு வார்ம் அப்னு பார்க்கலாம். அதே போல நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கால்களுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது நம்ம
வாக்கிங் போகும் பொழுது அந்த கால்களை ஒரு ஓய்வுபடுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது பிடிப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். ஒரு சிலர் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ இந்த போஸ்டர் செய்யும் பொழுது அந்த நிலை என்பதை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே செய்யலாம். இந்த நிலையில 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். இது போல நம்ம ஒரு 2 சுற்றுகள் செய்யலாம் தாராளமா. இப்போ வந்து 3வது பயிற்சி நம்ம பார்க்கலாம். மூச்சு பயிற்சி தான், வேற எதுவும் இல்ல. இதுல உங்களுடைய விரல்களை இப்படி கொண்டு வரும். சாதாரணமா நீங்க நின்று கொண்டே செய்யலாம், தவறு என்பது இல்லை. இந்த பக்கம் நாசிய மெதுவா மூடுறோம், அழுத்த வேண்டாம். மூச்சு காத்து மெதுவா இழுக்கிறோம். உங்களால எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ இழுக்கலாம், தவறு இல்லை. மூச்சு காத்து உள்ள நிறுத்த வேண்டாம். எந்த பக்கம் நம்ம மூச்சு காத்து இழுத்தமோ அதே பக்கம் மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகின்றோம். அதாவது நம்ம மூச்சு காத்து இழுத்து உடனே வெளியில விட வேண்டாம். மூச்சு காத்து இழுக்கிறது இப்ப உதாரணத்துக்கு இப்படி இழுக்கிறோம்னா மூச்சு காத்து வெளியே வரும்பொழுது இன்னும் ஸ்லோவா வரும். உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஒரு 5 எண்ணிக்கை செய்யறோம்னா இந்த பக்கம் ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ இந்த பக்கம் செய்யறோம். இந்த நாசிக்கு இந்த விரல் வரணும், இந்த நாசிக்கு இந்த விரல் வரணும். இது போல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த பக்கம் ஒரு 5 எண்ணிக்கை, இந்த பக்கம் ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது 10 எண்ணிக்கை, 15 எண்ணிக்கையா நம்மளுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். இந்த பயிற்சி செய்வதனால உங்களுக்கு நுரையீரலுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் தரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்முடைய மூச்சை வந்து அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு நம்முடைய சுவாசம் என்பது 21,600 சுவாசம் என்பது நடக்கின்றது. அந்த சுவாசத்தை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து இருதயத்துல அடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். பிபிக்கு ரொம்ப நல்லது. பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே போல ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது. உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். தியானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். தியானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய வலது மூளை, இடது மூளைக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாக பார்க்கலாம். இந்த 3 பயிற்சிகள் தாராளமா செய்யலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு நீங்க வந்து வாக்கிங் தாராளமா போலாம். நன்றி, வணக்கம்.